இயேசு உங்களை நேசிக்கிறார். ஃபாதர் பெக்மன்ஸ் ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் என்ற பாடல்கள் வழியாக அநேக இருதயங்களை தொட்ட ஒரு ஆராதனை வீரர். அநேகராலும் அப்பா என்று அன்போடு அழைக்கப்படுகிற ஒரு அன்புள்ள தேவமனிதன். எஸ்ஜே பெக்மன்ஸ் அவர்களின் இயற்பெயர் திரு சூசே ஜான் பெக்மன்ஸ். ஃபாதர் எஸ்ஜே பெக்மன்ஸ் அவர்கள் 1949 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் திகதி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடிக்கு அருகில் உள்ள சூசைப்பட்டியில் உள்ள ஒரு சிறிய குக்கிராமத்தில் பிறந்தார். விவசாயிகளான இவருடைய பெற்றோர் சூசை மற்றும் பெரிய நாயகம் ஆகியோருக்கு 5வது குழந்தையாக பிறந்தவர். 5 உடன் பிறந்தவர்களாகிய 2 மூத்த சகோதரிகள், 2 மூத்த சகோதரர்கள் மற்றும் ஒரு தம்பியுடன் வளர்ந்தார். தனது நடுநிலை பள்ளி படிப்பை அருகிலுள்ள திருவரங்கம் என்ற கிராமத்திலும், உயர்நிலை பள்ளி படிப்பை மதுரை செயின்ட் மேரிஸ் உயர்நிலைப் பள்ளியிலும் பயின்றார். கத்தோலிக்க கிறிஸ்தவ பாரம்பரியத்திலே வளர்க்கப்பட்ட இவருக்கு தன்னை கத்தோலிக்க குருவாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்கிற ஆசை இருந்தது. தனது பள்ளி படிப்பை முடித்த பிறகு 1964ஆம் ஆண்டு திருச்சியில் உள்ள செயின்ட் பால் குருத்துவக் கல்லூரியில் மாணவராக சேர்ந்து 1974ஆம் ஆண்டு கத்தோலிக்க குருவாக நியமிக்கப்பட்டார். தந்தை அவர்கள் முதலில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சூரணம் என்ற கிராமத்தில் 6 மாதங்கள் உதவி குருவாக நியமிக்கப்பட்டு பின்பு சிறுவில்லிபுத்தூருக்கு மாற்றப்பட்டு அங்கே கர்நாடக சங்கீதம் கற்றார். பின்னர் பல கிராமங்களுக்கு உதவி குருவாக இடமாற்றம் பெற்றார். முதலில் தேவக்கோட்டைக்கு அருகிலுள்ள ஞானக்குடி சபை குருவாக நியமிக்கப்பட்டார். பின்னர் 1979இல் காளையார் கோயில் அருகே உள்ள சாத்தரசன்பட்டி என்ற கிராமத்துக்கு மாற்றப்பட்டார். சமுதாயத்திலே தேவனுக்கென்று மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அந்த கிராமத்தில் நாடக குழுக்களை உருவாக்கி நாடகங்கள் மூலம் புகழ் பெற்றார். அப்பொழுது அவர் கடும் நோய்வாய்ப்பட்டு சரீரத்தில் பலவீனப்பட்டதுமன்றி அவரது இருதயத்தில் ஒரு வெற்றிடத்தையும் தனிமையும் அனுபவித்தார். இந்த சூழ்நிலையில் தேவன் அவரோடு இடைப்பட்டார். உன் பாதையை நேராக்கு, உன்னை அழைத்தது இதற்காகவா என்று தேவ சத்தத்தை அவர் இருதயத்தில் உணர்ந்தார். அந்த தருணத்தில் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபத்திலே தேவனோடு அதிக நேரத்தை செலவிடத் தொடங்கினார். அதுவரை அறியப்படாத இயேசு கிறிஸ்துவின் உண்மையான ஆழமான அன்பை உணர்ந்தார். தேவன் ஜனங்கள் மீது கொண்ட பாரத்தை அறிந்து அதற்காக சேவையை தொடங்கினார். சகோதரர் எசேக்கியா பிரான்சிஸ் போன்ற தேவ ஊழியர்கள், காலம் சென்ற சகோதரர் துதீர் சங்கர், போதகர் சாம் ஜெபத்துரை மற்றும் சகோதரர் ஜோசப் பாலச்சந்திரர் போன்றோர்கள் தேவனோடு நெருக்கமாய் நடக்க வழிகாட்டினார்கள். 1983ஆம் ஆண்டு திரு டிஜிஎஸ் தினகரன் நடத்திய பவர் கேம்பில் பங்கேற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றார். அன்று முதல் அவருடைய வாழ்க்கையில் ஆவியானவருடைய இடைப்படுதல் அதிகமாய் இருந்தது. அநேக அற்புத அடையாளங்கள் அவர் மூலமாக நடந்தது. ராம்நாடு, சிவகங்கை மாவட்டங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள், குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மற்றும் ஏராளமான கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் சாத்தரசன்பட்டி கிராம தேவாலய வளாகத்தில் ஜெபத்துக்காக குவிந்தனர். இந்த சூழ்நிலையில் தந்தை அவர்கள் ஆவியானவர் தனக்கு கொடுத்த பாடல்களை இசையமைத்து விசுவாச கீதங்கள் என்று வெளியிட்டார். இவருடைய பாடல்கள் கத்தோலிக்க சபைகளில் மாத்திரமல்லாமல் பெந்தகோஸ்தே தேவாலயங்களிலும் பரவலாக பயன்படுத்தப்பட்டது. இவருடைய பாடல்கள் தேவனுடைய கிருபையினால் அநேகருக்கு ஆறுதலையும் விடுதலையும் அளித்தன. தன்னை ஒரு சபையிலே அடக்கி கொள்ளாமல் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலின்படி சேவை செய்ய வேண்டும் என்று ஒரு சுவிசேஷகராக பணியாற்ற விரும்பினார். 1990ஆம் ஆண்டு சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயிலுக்கு அருகிலுள்ள பெரிய நரிக்கோட்டை கிராமத்தில் ஜெபத்தோட்டம் ஊழியங்கள் என்ற அமைப்பை நிறுவினார். துதியின் மூலம் தேவனை மகிமைப்படுத்த, தேவன் கொடுத்த தரிசனங்களை நிறைவேற்ற தன்னை தேவனுக்கென்று விட்டு கொடுத்தார். அநேக ஜனங்கள் அவருடைய பாடல்கள் மூலமாக இரட்சிக்கப்பட்டார்கள். அதன் பின்பு ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் என்ற பெயரில் பாடல்களை வெளியிட்டார்.
ஒரு பாடல் சுவிசேஷகராக இயேசுவின் நற்செய்தியை பரப்புவதற்காக தமிழ்நாடு முழுவதும் மற்றும் பல நாடுகளுக்கும் சென்று தேவனுடைய ஊழியத்தை செய்து வந்தார். இதுவரை ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் 42 தொகுதிகள் மற்றும் விசுவாச கீதங்கள் 4 தொகுதிகள் என்று 450க்கும் மேற்பட்ட பாடல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் பல பாடல்கள் ஹிந்தி, ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம், ஒடியா, சிங்களம் மற்றும் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலின்படி ஃபாதர் பக்மன்ஸ் அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்ட நபர்களை கண்டுபிடித்து பயிற்சி அளித்தார். அவர்களை கொண்டு பல்வேறு இடங்களில் ஜெபக்குழுக்கள் உருவாக்குவதன் மூலம் தேவனின் ராஜ்யத்தை உருவாக்க அவர்களை அனுப்பினார். பின்னர் இந்த ஜெபக்குழுக்கள் இயேசு நம்மோடு என்ற பெயரில் சபைகளாக உருவாக்கப்பட்டன. இப்போது ஜெபத்தோட்ட ஐக்கியத்தின் கீழ் கிட்டத்தட்ட 500 சபைகள் தமிழ்நாட்டில் இயங்கி வருகின்றன. 1990ஆம் ஆண்டில் தேவன் தந்தை பக்மன்ஸ் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் யாத்ராகமம் 34:10 படி, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று. அந்த வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் தந்தை அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகின்றார். தனது 75வது வயதிலும் கர்த்தரின் மகத்தான மகிமையை காண இன்றும் ஓடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய ஒரே வாஞ்சை எழுப்புதலை தன் சொந்த கண்களால் காண வேண்டும் என்பதே. அதற்காகவே தன்னை அர்ப்பணித்து தேவ ராஜ்யத்திற்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற தந்தை பக்மன்ஸ் அவர்கள் இன்னும் அநேக பாடல்களை உருவாக்கி அநேக ஜனங்களை கர்த்தருக்கு நேராய் நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஜெபமாக உள்ளது. 76வது பிறந்த நாளை கொண்டாடுகிற ஃபாதர் பக்மன்ஸ் அவர்களுக்கு ஜீசஸ் லவ்ஸ் யூ பிரேயர் மினிஸ்ட்ரி சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தர் வாக்கு கொடுத்தபடியே கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. நாமும் எங்களுடைய தனி ஜெபங்களிலும் குழு ஜெபங்களிலும் தந்தை அவர்களை நினைத்து கொள்வோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.